ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் பேஷன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு. இது சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கூடையும் பிணைஞ்சி சாப்பிட்லாம். எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கும் சாப்பிட்லாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போது இந்த சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மசாலா செய்கிறதுக்கு ஒரு மசாலா இப்போ அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கப் துருவிய தேங்காய் துருவில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பிரிஞ்சி இலை 1 சேர்த்துக்கோங்க. இது கூடவே அடுத்ததாக 10 முந்திரி பருப்பு, இந்த முழு முந்திரி பருப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பட்டை 2ஆக உடச்சி போட்டுக்கோங்க. லவங்கம் ஒரு 3 லவங்கம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கல்பாசி கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட கடைசியாக கொத்தமல்லி இலையை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு 2 பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும், அந்த அளவுக்கு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட இப்போ மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட சீரகத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது ஆயில் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதை இப்போது இந்த மசாலா கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா அது மசாலா கூட சேர்ந்து நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் ஊற்றிக்கிட்டேன். இப்போது இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி நல்லா வரணும், அந்த அளவுக்கு வதங்கி வந்தால் தான் இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகு இது மாதிரி பொடிச்சது கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்படி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மிளகுத்தூள் கண்டிப்பாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போது இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை, தேங்காய் மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் கொண்டக்கடலை 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அது மிக்சியில் 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். அதை இப்போது இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கூட இதையெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மசாலா எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு, சன்னா கூட சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இது மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்துட்டு மிக்ஸி ஒரு அலசிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போது இன்னும் 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும், அதனால் இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதே தண்ணியெல்லாம் இப்போவே உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ இதை தண்ணி கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து ஆயிலெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு மசாலாலாம் நல்லா வெந்து வந்திருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்.
அவ்வளோதான், சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி கொஞ்சமாக கசக்கி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். கொத்தமல்லி தழை இருந்தால் அதையும் கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு கொண்டக்கடலை கறி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.